இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். இருபத்தி 2/12/2014 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜெய வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி, சபர் 29ஆம் தேதி. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடு கண்டருளல். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி. அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய். சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां
लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां माता चेत् तुलसी पिता तव श्रीविष्णुचित्तो महान् भ्राता चेत् यतिशेखरः प्रियतमः श्रीरङ्गदामा यदि ज्ञातारस्तनयास्त्वदुक्तिसरसस्तन्येन संवर्धिताः गोदादेवी कतन्त्वमन्यसुलभा साधारणा श्रीरसी அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கீசி கீசி என்கிற 7வது பாசுரத்திலே அடுத்த கோபிகையை எழுப்புகிறாள் ஆண்டாள். இங்கேயும் கூட பொழுது விடுந்ததற்கு அடையாளம் சொல்லி அவளை எழுப்புகிறாள். கீழே 6வது பாசுரத்திலே புள்ளும் சிலம்பினகான் என்று பொதுவாக பறவைகளெல்லாம் சிலம்பின என்று அதனுடைய ஒரு ஒலி பொதுவாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பாசுரத்திலே குறிப்பாக ஒரு பறவை ஆனைச்சாத்தன் என்று ஒரு பறவையாம். இது திருப்பாவியை தவிர வேறு எங்கும் எழுத்தாளப்படவில்லை என்று அறிஞர்கள் எல்லோரும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது மிகவும் கண்ணழகு உடைய பறவையாம். அதுவே விடியற் காலையிலே எழுந்து விட்டது என்று கீசி கீசி என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவங் கேட்டிலையோ. அம்மா, அந்த ஆனைச்சாத்தன் என்கிற பறவையானது கீசி கீசி என்று அது கூவுகின்றதே, அது உன்னுடைய காதிலே விழவில்லையா என்கிறாள். இந்த கீசி கீசி என்பதே என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பறவைகளும் கூட கண்ணனுடைய நாமத்தைத்தான் சொல்லுகின்றனவாம். அவைகளுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லுவதற்குரிய வல்லமை இல்லாதபடியினாலே அனக்ஷர ரசமாக மழலை சொல்லிலே கீசி கீசி என்று அப்படி கிருஷ்ணநாமத்தை சுருக்கி சொல்லுகின்றனவாம் என்று கீசி கீசி. இதை சொன்ன உடனே உள்ளே இருப்பவள் சொன்னாளாம், அம்மா, நீங்கள் எப்பொழுது அது கிருஷ்ணநாமத்தை சொல்லுகிறது என்று சொன்னீர்களோ அப்பொழுது பறவைகளுக்கும் உறக்கம் கிடையாது என்பதுதான். ஆகினாலே வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னாளாம். இவளும் கூட உள்ளே ஏகாந்தமாக பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அந்த அனுபவத்திற்கு வெளியிலே இருப்பவர்களுடைய வரவு தடையாயிருக்கிறபடியினாலே அவர்களை பார்த்து இப்படி சொன்னாளாம். உடனே வெளியிலே இருப்பவர்கள் பேய் பெண்ணே என்கிறார்கள். பேய்ப்பெண் என்றால் அறிந்ததை மறந்தவள் என்று பொருள். அதாவது ஒன்றை மறந்துவிட்டு சற்று வேறு விதமாக நடந்து கொண்டால் பேய்த்தனம் என்று சொல்லுகிறோம். அதுதான் இந்த இடத்திலேயும் சொல்லப்படுகிறது. அதாவது பாகவதர்களோடு சேர்ந்துதான் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த விஷயம். அதை கீழ்ப்பாசுரத்தில் இருப்பவள் அறியாமலே இருந்தாள், அதனால் அவளை அறிவில் குறைந்தவள் பிள்ளாய் என்றார்கள். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுபவர்கள் அதை அறிந்தவள்தான், ஆனால் இப்பொழுது அதை மறந்து உறங்குகிறாள். ஆகையினாலே அறிந்தும் நீ மறவாமல் இருக்கலாமா? அறியாமல் இருப்பதை விட அறிந்தும் மறப்பது அதைவிட பெரிய தவறல்லவா என்று அவளை பார்த்து பேய் பெண்ணே என்று சொன்னார்கள். உடனே, அம்மா, நீங்கள் எப்படி எழுந்திருந்தீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று அவள் கேட்க ஒரு பெரிய அடையாளம் சொல்லுகிறார்கள். அதாவது திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாரும் விடியற் காலையிலே தயிர் கடைகிறார்களாம். அப்படி தயிர் கடைகிற பொழுது அதனாலே ஒரு பேரொலி எழுகிறதாம். அந்த மத்தினால் ஓசப்படுத்த தயிரரவம் அது உன்னுடைய காதிலே விழவில்லையா என்று கேட்கிறார்கள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. காசு பிறப்பு என்னால் அது அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள். காசு என்னால் காசு மாலை, பிறப்பு என்னால் அதுவும் ஒரு ஆபரணம். இவர்கள் தயிரை கடைகிற பொழுது அந்த ஆபரணங்கள் ஒன்றோடொன்று உராய்கின்றபடியினாலே எழுகின்ற ஒலி. ஆக 3 விதமான ஒலி கேட்குமாம் தயிர் கடைகிற பொழுது. என்னன்னா, இவர்கள் தயிர் பாடிக்கொண்டே தயிர்களை கடைவார்களாம். உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்து துவனிஹி என்று இவர்கள் பாடுகின்ற ஓசை பரமபதத்திலேயே போய் கதவை தட்டும்படியாக இருக்குமாம். ஆஹா, தயிர் கடைகின்ற கோபிகைகள் பாடுகின்ற ஒலி, அந்த அவர்கள் ஆபரணங்களுடைய ஒலி, உராய்கின்ற ஒலி, அதற்கு மேலே அந்த தயிரை கடைகின்ற ஒலி. ஆஹா, தயிரரவங் கேட்டிலையோ.
என்று சொன்னாலாம். திருவாய்ப்பாடியிலே அபரிமிதமான பால் இருக்கிறபடியினாலே, அபரிமிதமான அளவற்ற தயிர் இருக்கிறபடியினாலே அது கடைவது விடியற்காலை என்று கொள்ள முடியாது என்று உள்ளே இருப்பவள் சொல்ல, உடனே வெளியிலே இருப்பவர்கள், நாயக பெண் பிள்ளாய் அம்மா, எங்களுக்கெல்லாம் நீ தலைவி என்று இருப்பது மிக அழகாக இருக்கிறது. தலைவியாக இருப்பவள் நீ முதலிலே எழுந்து எங்களுக்கு காரியம் எங்களையும் வந்து எழுப்ப வேண்டி இருக்க, ஆனால் இப்பொழுது நாங்கள் உன்னை எழுப்புகின்ற காலத்திலேயும் நீ இன்னும் இப்படி உறங்கி கிடக்கலாமா? இதுதான் நாயக பெண் பிள்ளையாக இருப்பதற்கு இலக்கணமா என்று அவளை கேட்டாளாம். உடனே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இந்த நாராயணன் மூர்த்தி, நாராயணன் என்னால் அவனுடைய சௌலபியம், எல்லா இடத்திலேயும் உறைபவன். மூர்த்தி என்னால் அதை நமக்கு அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனியை காட்டி கொடுப்பவன். கேசவன் என்னால் கேசி என்கிற அசுரனை அழித்தவன், விரோதி நிரசன சமர்த்தன். இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு வாசகமான திருநாமங்கள் யாவை சில உண்டோ அவை அத்தனையும் நாங்கள் பாடப்பாட நீ கேட்டே கிடத்தியோ, அப்படியே சயனித்து கிடப்பாயோ. தேசமுடையாய் திற, உன்னுடைய அந்த தேஜஸை நாங்கள் அறியும்படியாக நீ வர வேண்டும் என்று தெரிவிக்கிறாளாம். இந்த பாசுரத்திலே பெரியாழ்வாருக்கு அடுத்து முந்தினவரான குலசேகர ஆழ்வார் உணர்த்தப்படுவதாக காஞ்சி சுவாமி காட்டி அருளுவர். அதாவது நாயகப் பெண் பிள்ளா என்றால் எல்லா தேசங்களுக்கும் அதிபதி, ஆழ்வார்களுக்குள்ளே நடுநாயகமாய் இருந்தவர், பல பல தேசங்களுக்கு அதிபதி, கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் என்று அரசராக இருந்தபடியினாலே அவர்தான் தேசமுடையவர். தம்மை பெயராகவே சொல்லிக்கொண்டார், யானுமோர் பேயனே என்று. அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுவதாக ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி அற்புதமாக காட்டி அருளுகிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த பாகவதர்களை அடிபணிந்து நாமும் எம்பெருமானுடைய அருளை பெற்று மகிழ்வோமாக. அன்னேகிவையும் சிலவோ பலகமரர், அன்னேகிவையும் சிலவோ பலகமரர் உன்னற்கு அறியாய். அன்னேகிவையும் சிலவோ பலகமரர் உன்னற்கு அறியாய் ஒருவன் இருதீரம். அன்னேகிவையும் சிலவோ பலகமரர் உன்னற்கு அறியாய் ஒருவன் இருதீரான். உன்னற்கு அறியாய் ஒருவன் இருந்தீரான். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றேவாய் திறப்பாய். 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 தென்னாயெல்லாம் முன்னும் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றேவாய் திறப்பாய். தென்னாயெல்லாம் முன்னம் தீசேர்மெழுகு ஒப்பாய். தென்னாயெல்லாம் முன்னம் தீசேர்மெழுகொப்பாய். என்னான என்னறையன் என்னான என்னறையல் என்னான என்னறையல் என்னானயல் அறையல் இன்னமுதன்றெல்லோமும்
சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னம் துயில் ஊதியோ என்னானையில் நரையில் இன்னமுதங்கெல்லோமோ சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னம் துயில் ஊதியோ பன்னெஞ்ச பேதையர் போல் வல்லெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் வல்லெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் எல்லே துயிலில் பரிசேலொரும்பாவாய் வல்லெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியார் எல்லே துயிலில் பரிசேலொரும்பாவாய் பரிசேலொரும்பாவாய் என்னே துயிலில் பரிசேலோ எம்பாவாய் வணக்கம். திருவெம்பாவையினுடைய 7ஆம் திருப்பாட்டாக வகைமை செய்ய பெற்றிருக்கிற அன்னி இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் என்று தொடங்குகிற அந்த பாடல் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தடத்திற்கு பெருமக்களே வருகிறது. மிகச்சிறந்த பாட்டு இந்த பாட்டு. அன்னி தாய் போன்றவளே, கொஞ்சம் பெரிய பெண்கள் கீழே இருக்கிற பெண்களை பார்த்து அம்மா என்று அழைப்பது மாதிரி அன்னி என்றால் தாயே. இவையும் சிலவோ, உன்னுடைய நீண்ட நடவடிக்கைகளில் இப்படி கூட சிலவற்றை நீ செய்வாயோ. பல அமரர் உன்னற்கு அறியான், பல தேவாதி தேவர்களால் மனத்தால் கூட நினைத்து பார்க்க மாட்டாத பெருமையுடையவன் நம்முடைய சிவபெருமான். ஒருவன், அவனுக்கு நிகராக இன்னொருவரை சொல்ல முடியாத ஒப்பற்றவன். ஒருவன் என்கிற சொல்லுக்கு ஒப்பற்றவன் என்று பொருள். இருஞ்சீரான், சீர் என்றால் பெருமை, சிறப்புக்கள்னு அர்த்தம். இருஞ்சீரான்னா மேலான பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய இறைவன். உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப, அவன் திருக்கோயிலிலிருந்து காலை நேரத்தில் பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக ஊதப்படுகிற பல்வேறு வகையான சின்னங்களினுடைய ஓசை உன் காதில் வந்து பெண்ணே உனக்கு விழவில்லையோ. சின்னங்கள் கேட்ப முந்தியெல்லாம் என்ன செய்வாய்? சிவா என்று வாய் திறப்பாய். எப்போதெல்லாம் கோயில் மணி அடித்ததோ, அல்லது கோயிலிலிருந்து சங்கூதப்பட்டதோ, அல்லது கோயிலிலிருந்து கொம்பூதப்பட்டதோ, அந்த ஒலி வந்து காதில் விழுந்தவுடனேயே சிவா என்று வாய் திறக்கிற நீ இன்றைக்கு என்னடி தூங்கி கிடக்கிறாய்? சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னாமுன் நீ என்ன செய்வாய்? யாராவது தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறதுக்காக வாய் திறந்தால் முழுசாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்களா? தென்னான்னு அது 3 எழுத்து சொன்ன உடனேயே தென்னா என்னாமுன் தீ சேர் மெழுகு ஒய்ப்பாய். நெருப்புக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைத்த மெழுகு எப்படி உருகுகிறதோ அதுபோல் தென்னா என்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே நீ உள்ளமெல்லாம் நெகிழ்கிற தன்மை படைத்தவளாயிற்றே. தென்னா என்னாமுன் தீசேர் மெழுகு ஒப்பாய். இறைவன் எப்படிப்பட்டவன்? என் ஆணை, அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு யானை போன்றவன், என் அரையன், என்னை ஆளுகிற அரசன் போன்றவன். அரையன் என்கிற சொல்லுக்கு அரையர் என்கிற சொல் அரசர் என்கிற பொருளிலே வழங்கிய பழந்தமிழ் இலக்கிய சொல் புறநானூற்றிலே வருகிறது. இன்னமுது, நான் உண்பதற்குரிய இனிய அமுதம் போன்று சாகாவரம் தருகிற தன்மை படைத்தவன். இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள். வீதியில் இருக்கிற எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உறக்க என்ன சொல்லுகிறோம்? என் ஆணைன்னு சில பேர் சொல்லுகிறோம், என் அரையன் என்று சில பேர் சொல்லுகிறோம், இன்னமுது என்று சில பேர் சொல்லுகிறோம். சொன்னோம் கேள் வெவ்வேறாய். வெவ்வேறாய்ங்கிற வார்த்தை தான் தனித்தனியாக அவங்கவுங்களும் வெவ்வேறு பாட்டு பாடுகிறார்கள். ஒன்று சேர்ந்தவர்கள் பாடவில்லை, தனித்தனியாக அவர்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடுகிறார்களா? என் ஆணை, என் அரையன்,
இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள், நாங்கள் எல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், இன்னும் துயிலுதியோ? இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? நீ எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரிகிறது. வன்னெஞ்ச பேதையைப் போல் வாழா கிடத்தியால். அருமையான தொடர் பெருமக்களே. நெஞ்சு என்று இருந்தால் அது தீமை அல்லது நன்மை இவற்றிற்கு துலங்க வேணும். யாருக்காவது துயரென்றால் அழத் தெரிந்திருக்க வேணும் நெஞ்சுக்கு. யாராவது எதிர்க்க வந்தால் அவர்களை துணிந்து மடக்கி நிறுத்துவதற்குரிய ஆற்றலை, வீரத்தை உடையதாக மனம் மாற வேணும். ஆனால் சில பேர் எது நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கிடக்கிறவர்களை வல் நெஞ்சக்காரர்கள் என்று உலகத்தார் சொல்வார்கள். இவ்வளவு நடக்கிறது. இறைவன் புகழ எல்லோரும் பாடுகிறோம். புலர்காலை மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோயிலிலிருந்து எப்போது பார்த்தாலும் ஓசைகள் வருகிறது. ஆனால் எதற்கும் துலங்காமல் நீ தூங்குவதை பார்த்தால் நீ வல் நெஞ்ச பேதையாக இருப்பாயோ என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. வல் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். சும்மான்னு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறோம் பாருங்க, அதற்கு நிகரான பழந்தமிழ் சொல் வாழா இருத்தல். வாழா இருத்தல்னா எந்த ஒன்றையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக இருத்தல் என்பதற்கு வாழா என்று பெயர். வாழா கிடத்தியால், கிடத்தியால் என்பதனால் நீ உறங்கி கிடக்கிறாய். பின்னே வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். ஓ, இந்த தூக்கச் சுகம் இப்படிப்பட்ட தன்மை உடையது என்பதை இப்போதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதுவும் குளிர்காலமாகிய மார்கழி காலத்தில் எது மிகச் சுகம் என்று கேட்டால் என் மகன் சொல்வான், அப்பா விடியற்காலை நேரத்தில் நீங்கள் எழுப்பாமல் நன்றாக போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு 7 மணி 8 மணி வரை தூங்குவதுதான் வாழ்க்கையில் சுகம் என்று நம்முடைய வீட்டு பிள்ளைகள் சொல்லுவது போல் நீ தூங்குகிற தூக்கத்தை பார்க்கிற நேரத்தில் என்னே துயிலின் பரிசு. இந்த தூக்கத்தின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்குத்தான் உணர்ந்தோம் என்று எம்பாவாய் என்று எல்லா பாட்டும் முடிகிற அடிப்படையில் இந்த பாட்டு முடிகிறது. எனவே இறைவனை என் ஆணை என்ற அருமையான தொடரால் குறிப்பிட்டு காட்டி அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையாக அவன் இருக்கிற திறமெடுத்து சொன்ன 7ஆம் திருப்பாடலாகிய அன்னே இவையும் செலவோ என்ற பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கிறிஸ்மஸ் பண்டிகை காலம். உலகெங்கும் கொண்டாட்டங்களும் கேளிக்கைகளும் நடைபெற்று வரும் வேளையில் தேவதூதனை, அந்த தேவ மைந்தனை வணங்கி வரவேற்கும் துதிப்பாடல்களை கேட்போம். உங்களுக்காக தேவராகம். சர்வ
நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள்.